நிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா தொக்கி வருதல் அல்லது மறைந்து வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாக்கியத்திலோ அல்லது சொற்களிலோ உள்ள அந்த உருபுகள் மறைந்து வந்து பொருள் தந்தால் அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா தொகை நிலை தொடர் அப்படிங்கிறாங்க. சரியா? ஒரு வாக்கியத்திலோ அல்லது சொற்களிலோ உள்ள உருபுகள் மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது தொகை நிலை தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்று இந்த தொகை நிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். அது ஒன்னொன்னையும் நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா விரிவா பார்க்கலாம். சரி, அதுல முதல்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேற்றுமை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுகள் மொத்தம் 8 இருக்கு. அதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. அதனால முதல் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையும் விட்டுட்டோம்னா அப்படின்னா மொத்தம் 6 உருபுகள் இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ஆள் கூ இன்னது கண், ஐயாள்கு இன்னது கண். இதுதான் அந்த 6 வேற்றுமை உருபுகள். இந்த 6 வேற்றுமை உருபுகளும் மறைந்து வந்து பொருள் தந்தால் அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எந்த உருபுகள் மறைந்து வந்து பொருள் தந்தாலும் அதற்கு பேரு தொகை. இந்த இடத்துல வேற்றுமை, அதாவது வேற்றுமை தொகை அப்படின்னு வந்ததுனால இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாம் மறைந்து வந்து பொருள் தந்தால் அதுதான் என்னன்னு சொல்றோம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுல நம்ம பார்த்துட்ட ஏற்கனவே முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. அதனால இரண்டாவது இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ. இந்த ஐ எப்படி மறைந்து வருகிறது, அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ என்னும் வேற்றுமை உருவாகிய இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதுதான் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு வீடு கட்டினான். அதை பிரிச்சு பார்க்கும்போது எதனை கட்டினான் அப்படின்னா வீட்டை கட்டினான். இந்த இடத்துல ஐ என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. அதனாலதான் அதை என்னன்னு சொல்றோம் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்தபடியா ரெண்டாவது பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை. இந்த மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னா என்னது ஆள். ஆள் என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது மூன்றாம் வேற்றுமை தொகை எனப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் எழுதினான். யாரால் எழுதப்பட்டது? அவனால் எழுதப்பட்டது அப்படிங்கிற இந்த இடத்துல ஆள் என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை தொகை. நான்காம் வேற்றுமை உருவு என்னன்னு பார்த்தோம்னா கூ. இந்த கூ என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது நான்காம் வேற்றுமை தொகை எனப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளி சென்றான். இங்க என்ன மறைந்து வந்திருக்கு அப்படின்னா பள்ளிக்கு சென்றான். எங்கு சென்றான்? பள்ளிக்கு சென்றான். அப்போ இந்த இடத்துல அந்த இக்கு என்னும் அதாவது கூ என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்ததுனால இது நான்காம் வேற்றுமை தொகை என அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் வேற்றுமை தொகை. ஐந்தாம் வேற்றுமை உருவு என்னன்னு பார்த்தோம்னா இன். இந்த இன் என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்ததுனால இது ஐந்தாம் வேற்றுமை தொகை என அழைக்கப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவை இறகு. யாருடைய இறகு? பறவையின் இறகு. அப்போ இந்த இடத்துல இன் என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருகிறது. அடுத்தபடியா பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமை தொகை. இந்த ஆறாம் வேற்றுமை தொகை என்னன்னு பார்த்தோம்னா அது. அது என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது ஆறாம் வேற்றுமை தொகை எனப்படும். அப்ப இந்த ஆறாம் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா அவன் புத்தகம். யாருடைய புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா அவனது புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த இடத்துல அது என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்ததுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை என அழைக்கப்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம் அவன் புத்தகம். அடுத்தபடியா பார்த்தோம்னா ஏழாம் வேற்றுமை தொகை. இந்த ஏழாம் வேற்றுமை தொகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண். இந்த கண் மறைந்து வந்து பொருள் தந்தால் அது ஏழாம் வேற்றுமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அறிவு திறந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன மறைந்து வந்திருக்குன்னா அறிவு மறைந்து வந்திருக்கு அப்படின்னா கண் என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. அறிவு கண் திறந்தான் அப்படின்னு பொருள் தரும். இந்த இடத்துல கண் என்னும் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்ததுனால இது என்னன்னு சொல்றாங்க ஏழாம் வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த வேற்றுமை தொகை மொத்தம்
8 வகை வேற்றுமை உறுப்பு 8 வகைப்படும். அதுல 1க்கும் 8க்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாதனால 6 வகையாக சொல்றாங்க. ஐயால் பூ இன்னது கண். இந்த 6 வகைகளும் எப்படி உறுப்புகள் மறைந்து தொகையாக மாறுகின்றது அப்படிங்கறத இந்த பகுதியில பார்த்தோம். அடுத்த பகுதியில நம்ம அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி.